இனி வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க அகாடமியோட டெஸ்ட் பேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்க. இல்ல அப்படின்னா ஒரு 2-3 டெஸ்ட் கூட ஃபினிஷ் ஆயிரும்னு வச்சுக்குவோமே. எப்படியெல்லாம் நம்ம அகாடமியோட கொஸ்டினை பயன்படுத்தினா உங்களுக்கு அது முழுக்க முழுக்க பயன்படும் அப்படிங்கிறத அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் எந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம், எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிளியர் கட்டா வந்துட்டு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு கிளியர் கட்டா பிளான் வந்து கொடுத்துருந்தாலும் அடுத்த வாரம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி அனுப்பிடுவோம். தமிழ்ல என்ன படிக்கணும், ஜிகேல என்ன படிக்கணும், ஆப்டிடியூட்ல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், கிளியர் கட்டா வந்துட்டு என்ன பண்ணுவோம், கிளியரா வந்து அனுப்பிடுவோம். ஸோ இதை மட்டும் ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதாவது டைம் டேபிள் இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சில போட்டித் தேர்வர்கள் இடையில ஜாயின் பண்றதுனால அவங்களுக்கு நினைவுறுத்துற விதமா கரெக்டா சனிக்கிழமையோ இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமையோ உங்களுக்கு டிஸ்பேட்ச் கொஸ்டின் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரா அடுத்த வாரம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு நினைவூட்டல் மாதிரி வந்துட்டு கொடுத்துருவோம். இதை மட்டும் பார்த்து ப்ராப்பரா மட்டும் படிக்கணும். ஸோ ப்ராப்பரா படிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ டெஸ்ட் பேட்சுக்கு படிக்கணும் அப்படின்னா ஏனோ தானோன்னு தயவு செய்து படிக்காதீங்க. ஒரு லெசன் ஒரு பாடம் படிச்சாலும் தெளிவா வந்துட்டு படிக்கணும். இப்போ 6ஆம் வகுப்பு பருவம் 2 முழுவதும் அப்படின்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து பலன் வந்து கொடுக்கும். அதே இது ஜிகே கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் இதில் வந்து கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட 9 பாடங்கள் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒரு சில லெசன்களில் ஒரு சில டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ல வெறும் 3 இருக்கும், 4 இருக்கும், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் படிக்கிறத தெளிவாக வந்துக்கிட்டு படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய போட்டித் தேர்வர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா ஜிகே கொஸ்டினும் 200 வினாக்கள் இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ உங்க எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வினாக்கள் எடுக்கும்போது இவ்வளவு கொஸ்டின் அப்படின்னு டார்கெட் வச்சு எடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக வினாக்களை தரமாக கொடுக்கணும், கூற்று காரணம் நிறையா கொடுக்கணும், உங்களை வந்துக்கிட்டு நிறையா வினாக்களை சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொடுக்கறதுனாலையும் டெஸ்ட் பேட்ச் எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 100 வினாக்கள்ல இருந்து 200 வினாக்கள் வரைக்கும் இருக்கும். ஸோ 100க்கு கம்மியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்துக்கிட்டு வேற மாதிரி கொடுப்போம். இப்போ 200க்கு மேலே போகுது அப்படின்னா அதை பகுதி 1 பகுதி 2ன்னு சொல்லிட்டு பிரித்து வந்து கொடுப்போம். ஸோ ஒரு குழப்பமும் வேணாம், ப்ராப்பராக அந்த லெசன்ஸை நீங்கள் மட்டும் படித்து தயாரானாலே போதுமானது. முதல் உங்களுக்கு படிச்சிட்டீங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கொஸ்டினை எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, எடுத்ததும் தமிழ் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட். ஸோ முதல் பக்கத்திலேயே கிளியர் கட்டா இந்த கொஸ்டின்ல என்னென்ன லெசன்ஸ் வந்து இருக்கு, அதில் டோட்டலாக எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ணி கொஸ்டின் எடுக்க மாட்டோம், அந்த பிளான் ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு நம்ம கொஸ்டின் எடுப்போம்னு. அப்படி எடுக்கும்போது எங்களால் 94 வினாக்கள் தான் எடுக்க முடிஞ்சது இந்த 16 பாடங்களுக்கேவும். ஏன்னா சின்ன சின்ன பாடங்கள் தான், அதனால வந்து 94 வினாக்கள் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ ரவுண்டு பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 6 வினாக்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓல்டு டிஎன்பிசி கொஷின்ஸ்ல வந்து கேட்டிருப்போம். சில பேர் கேட்பாங்க, சார் சிலபஸ்ல டிஎன்பிசி நம்ம கொடுக்கக்கூடிய பாடத்துல சம்மந்தமில்லாத வினாக்கள் இருக்குன்னு. ஸோ குழப்பிக்காதீங்க. அப்படி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு சம்மந்தமில்லாத வினாக்கள் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா ஓல்டு டிஎன்பிசி கொஷின்ஸ் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு சில போட்டித் தேர்வுகள் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு சில அகாடமிகள் முதல்ல வினாக்கள் கொடுக்குறாங்க, அடுத்து வந்துகிட்டு ஆன்சர் கீ கொடுக்குறாங்க அப்படின்னு. அது இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். பிற்காலத்தில் நீங்கள் கொஷின் பேப்பரை திருப்பி பார்க்கும்போது டெஸ்ட் 1 ஒரு சைடு இருக்கும், டெஸ்ட் 1க்கான ஆன்சர் கீ இன்னொரு சைடு இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் தான் கன்ஃபியூஷன் வந்துட்டு ஆவீங்க. அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கொஷின் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் முடிஞ்ச உடனேவும் அடுத்த பேஜ்லேயும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். இப்போ கூற்று காரணம் நம்ம வந்து சொல்லியிருந்தோமா, கூற்று காரணம் கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ அந்த கூற்று காரணத்தில் எந்த காரணத்திற்காக இந்த விடை வந்து தவறாக வந்துச்சு அப்படின்னு விடை விளக்கம் வந்து கொடுத்துருப்போம். இந்த விடை விளக்கம் பொது தமிழுக்கும் இருக்கும், பொது அறிவுக்கும் இருக்கும், ஆப்டிடியூட் கொஷினுக்கும் இருக்கும். ஒரு சில வினாக்கள் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒற்றை வரியில இருக்கும். அது வேற மாற்ற முடியாத ஒரு சில கேள்விகள் ஒற்றை வரியில இருக்கும். மீதி இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்துக்கிட்டு விடை விளக்கத்தோட தான் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புணர்ச்சி விதியே கிடையவே கிடையாது. 6ஆம் வகுப்பு பருவம் 2 எடுத்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வேற வேற இடத்துல இருக்கக்கூடிய பிரித்து எழுதுகவை எடுத்து அது எந்த விதியின்படி புணர்ந்துள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 கொஷின்ல தமிழ்ல எந்த வகையில சுத்த விட்டு கொஷின் கேட்டாலும் நம்ம அடிக்கணும். ஓகேங்களா, அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கூற்று காரணம் சொன்னோமா, ஃபர்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ தமிழ் முடிஞ்சது. அடுத்து ஆப்டிடியூட் வந்துட்டு வரும். ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வீக்காக தான் இருக்காங்க. கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, எனக்கு என்னால் புரிஞ்சுக்கிற முடியாது, கிளியர் கட்ட எக்ஸ்பிளனேஷன் இருக்குமா என்ன அப்படிதான் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நான் சொல்றதை விட நம்மளோட வினாக்களே வந்துக்கிட்டு சொல்லும்.
என்ன அப்படின்னா கிளியர் கட்டாக வந்து 50 வினாக்கள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்டிடியூட் கொஷின் வந்துட்டு கொடுத்துருவோம். ஆனால் ஒரு சில போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். அதுல எல்லாம் நம்மளால் 30 வினாக்கள் மட்டும்தான் வந்துட்டு கொடுக்க முடியும். மற்ற வினாக்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50 வினாக்கள் வரைக்கும் கொடுக்க முடியும். ஸோ வினாக்கள் கொடுத்துட்டோம். அதுக்கான விடை விளக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இது மாதிரி மிக மிக தெளிவாக வந்துக்கிட்டு இருக்கும். எடுத்த எடுப்புலேயும் நம்ம அகாடமி கொஷினில் மேக்ஸுக்கு ஷார்ட்கட் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் புதுசாக வந்து படிக்கிறாங்க. எல்லாருமே வந்துக்கிட்டு வெல் ஃப்ளெட்ஜாக படிக்கிறவங்க எல்லாருமே வந்து மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால நம்ம அகாடமி கொஷினில் ஷார்ட்கட் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இந்தந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் வந்துட்டு வரும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்போம், கிளியர் கட்டாக இந்த மாதிரி தான் மென்ஷன் வந்துட்டு பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், டைரெக்டாக இந்த கொஷின்லேருந்து இந்த ஆன்சர் எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்துட்டு கிளியர் கட்டாக வந்துட்டு கொடுத்துருப்போம். ப்ளஸ் ஏதாவது வந்து கொஷின் வந்து மென்ஷன் ஆகுது பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்ஷன்லேருந்து விடை கண்டறிகிறது, அப்புறம் அதற்கான ஃபார்முலா வச்சு விடை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி தெளிவாக வந்துக்கிட்டு நம்ம ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா. அடுத்தது ஜிகேக்குள்ளே போயிடலாம். மொத்த வினாக்கள் 200, ஆனால் எங்களுக்கு கொஷின் எடுக்கும்போது எவ்வளோ வந்திருக்கு, 189 தான் வந்திருக்கு. ஸோ அதனால் 11 வினாக்களை ஓல்டு டிஎன்பிசி கொஷின்லேருந்து கேட்டுட்டு இதை என்ன பண்ணியிருக்கோம், ரவுண்டு வந்துட்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா. அது நீங்கள் கொஷின் பேப்பர் எழுதும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ முன்ன சொன்ன மாதிரி வெவ்வேறு இடங்களில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், பொறுத்துக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஒரே இடத்துல வந்து கொடுத்துருவோம். அதாவது ஆண்டுகள் ஆகட்டும், கூற்று காரணமாகட்டும், முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வேறு வேறு இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்து ஒரே மாதிரி வந்துட்டு கொடுத்துருவோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், 100 கொஷின் 200 கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கு பின்னாடி அதற்கான விடை விளக்கம் வந்துகிட்டு இருக்கும். விடை விளக்கத்தை பொறுத்த அளவுக்கு சரியானது அல்லாதது எது, தவறானது அல்லாதது எது, டிஎன்பிசி கேள்விகள் எப்படி கேட்பாங்களோ அதையும் நம்ம கொடுப்போம். ப்ளஸ் அதை விட குழப்பமாகவும் நம்ம வந்துட்டு கொடுப்போம். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக எழுதுறீங்களோ, அதாவது கன்ஃபியூஸ் ஆகி பொறுமையாக ரீட் பண்ணி தெளிவாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கொஷின் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து கை கொடுக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு தெரியும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கேள்வி இருக்கும். கேள்விக்கு சரியான பதில் என்னவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இல்லை அப்படின்னா அதற்கான விடையை நம்ம விடை விளக்கமாகவே ஜிகே கொஷினில் வந்துட்டு கொடுத்துருப்போம். சரி, ஓகே. இப்போ டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டோம். தமிழ் டெஸ்ட் எழுதிட்டோம், ஜிகே டெஸ்ட் எழுதிட்டோம், ஆப்டிடியூட்லாம் எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ தமிழ் டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும் என்ன காரணத்துக்காக கொஷின் பேப்பரில் நீங்கள் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும், இந்த கொஷின் புக்கில் தப்பாக இருக்குது, இல்லை இது கொஷினில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு, இல்லாட்டி கொஷினில் கரெக்டாக இருக்குது புக்கில் தப்பாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருது. இப்போ இந்த கேள்வியே வந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கிறோமே, எடுத்த எடுப்புலேயேவும் சார் இந்த கொஷின் தப்பு சார் அப்படின்ட்டு உடனே எனக்கு மெசேஜ் பண்ணாமல் இந்த கொஷின் உங்களுக்கு சரின்னு படுது, புக்லேயும் இது சரின்னு படுது, நான் தப்பாக எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா உடனே புக் எடுத்து வந்து வெரிஃபை வந்துட்டு பண்ணு. வெரிஃபை பண்ணிவிட்டு புக்லேயும் கரெக்டாக இருந்தால் மட்டும் எனக்கு வந்து மெசேஜ் வந்துட்டு பண்ணுங்கள். எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கொஷினையும் நாங்கள் அவ்வளவு கேர்ஃபுல்லாக வந்துட்டு எடுக்கிறோம். இந்த கொஷின் சப்போஸ் கொஷினில் வந்துட்டு குரூப் 4 கொஷினில் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம டெஸ்ட் பேட்ச் படிக்கக்கூடிய எல்லாருமே சஃபர் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கிறோம். அதனால கொஷின் பேப்பர் நீங்கள் நம்பலாம். அதையும் மீறி டவுட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக் பார்த்துட்டு எங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ கம் டு த பாயிண்ட். இப்போ டெஸ்ட் பேட்ச் கொஷின் எழுதுகிறோம், மிஸ்டேக்ஸ் வந்து வருது அப்படின்னா எடுத்த எடுப்புலேயும் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து வந்துருச்சு அடுத்த டெஸ்ட்டுக்கு போவோம் அப்படின்னு தான் போகக்கூடாது. ஒரு நல்ல போட்டித் தேர்வர் அந்த தப்பை செய்யக்கூடாது. என்ன காரணத்துக்காக தப்பு வந்துச்சு, ஃபஸ்ட்டு நிறைய பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஏங்கிற கொஷினுக்கு பதிலாக ஏங்கிற ஆப்ஷனுக்கு பதிலாக பிங்கிறத ஷேர் பண்ணியிருப்போம். இல்லை 1ஆம் நம்பர் கொஷினுக்கு பதிலாக 2ஆம் நம்பர் கொஷினை ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வருதா, இல்லை அப்படின்னா கொஸ்டினே உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறத அனலைஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் டெஸ்ட் போட ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கையும் கண்ணும் பார்த்து பழகிடும், உங்களால் ஈஸியாக வந்து எழுதிக்கிற முடியும். மற்றபடி கொஷின் பேப்பரே எனக்கு வந்து மிஸ்டேக்காக இருக்குது, கொஷின் பேப்பரே எனக்கு வந்து புரியலை அப்படின்னா நீங்கள் தனியாக நோட்டு போட்டு எழுதணும். யாழ் அகாடமி டெஸ்ட் பேட்சில் ஜிகே 1ல் 200 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் நான் எடுத்த மார்க்கு 180, 20 கேள்விகள் தவறு. என்ன காரணத்தினால தவறு, அந்த தவறான கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத தனியாக நோட் பண்ணி வைக்கணும். சரிங்களா. அப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 டெஸ்ட் முடிய நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் டானு. ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஓகேங்களா. இது நான் சொல்கிறத விட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்துட்டு புரியும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான கொஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதிலே கிளியர் கட்டாக எல்லாமே இருக்கும்.
அதை பார்த்துட்டு நீங்கள் அகைன் நம்ம அகாடமி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் வந்து பண்ணிக்கலாம். இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.